இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி முகம். பதிவான மொத்த வாக்குகளில் 60% மேல் பெற்று தொடர்ந்து முன்னிலை. ஜெயங்கொண்டம் அருகே காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10,141 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவும் ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கடலூர், ராமநாதபுரம் உட்பட 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னையிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை நடை திறப்பு. 8 இடங்களில் 16,000 பக்தர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் தேவசம் போர்டு நடவடிக்கை. அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என தமிழிசை கருத்து. 2021க்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கு வருகை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள யானை பொம்மைகள் பறிமுதல். 12 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து வனத்துறையினர் தீவிர விசாரணை. திண்டிவனத்தில் ரயிலுக்கு அடியில் சிக்கிக்கொண்ட 7 மாத குழந்தை உட்பட 4 பேர் பத்திரமாக மீட்பு. ரயில் ஓட்டுநரை கண்டித்து பயணிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை அருகே ஏசி அறையில் உறங்கிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழப்பு. பூச்சிகளை கட்டுப்படுத்த வீட்டில் மருந்தடித்த தனியார் நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு, ஒருவர் கைது. டெல்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் நூலிழையில் வெற்றி. டெல்லி மாநகராட்சியின் முதல் தலித் மேயராகிறார் மகேஷ் கிஞ்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.